எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சயம் நானும் விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், கருணக்கிழங்கு இதெல்லாம் போட்டு கருவாடும் சேர்த்து குழம்பு வைக்க போகிறோம். நமக்கு இப்போ கேஸ் ரொம்ப தட்டுப்பாடு இல்லையா, அதனால் நம்ம சிலரை குக்கரில் வேக வச்சுட்டு சட்டுன்னு சட்டியிலேயே குழம்பு வைக்க போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. என்னோடய மெத்தடில் நீங்களே ஒரு முறை குழம்பு செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடிக்கடி நீங்களும் செய்வீங்க. வாங்க இப்போ கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு அதில் மொச்சக்கொட்டையும் கருணக்கிழங்கும் வச்சு வேக வச்சுக்கலாம். கூடவே நான் சாதமாக வைக்க போகிறேன். வாங்க எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்காக பிளேட் போட்டிருக்கேன். அடியில் தண்ணி ஊற்றிக்கலாம். மொச்சக்கொட்டை நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்காக கொஞ்சம் குறைவாக வச்சுருக்கேன். கிழங்கு மொச்சக்கொட்டை வைக்கும்போது சேர்த்து நான் சாதத்துக்கும் அரிசி கழுவி வச்சுருக்கேங்க. எப்படி செய்கிறதுனால சமையல் கேஸ் நமக்கு கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்ட்ரா வரும். மொச்சக்கொட்டை நான் நைட்டே ஊற வச்சுருந்தேங்க. நல்லா ஊறிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல மொச்சக்கொட்டைக்கு பதிலாக காராமணியில் கூட போட்டுக்கலாம், இல்லை கடலை கூட போட்டுக்கலாம். ஆனால் கருவாட்டு குழம்புனாலே மொச்சக்கொட்டை தான் ஸ்பெஷல். நான் அதனால தான் மொச்சக்கொட்டை ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். நான் மொச்சக்கொட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். இப்படி சுற்றியும் போட்டுடலாம், நல்லா வெந்துடும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் நெக்ஸ்ட்டு நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம ஒரே குக்கரில் சாதம், மொச்சக்கொட்டை, கருணக்கிழங்குலாம் இப்படி வேக வைக்கிறதுனால வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால் சமையல் சிலிண்டரை நமக்கு கொஞ்சம் கூட வரும். எல்லா மொச்சக்கொட்டையுமே போட்டுட்டேன். இந்த தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கும்போது உப்பு கொஞ்சம் போடும்போது பார்த்து போடணும். கருவாட்டிலே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக குறைச்சி போட்டுக்கலாம். நம்ம குழம்பு வச்சு முடித்ததுக்கப்புறம் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கூட போட்டுக்கலாம். கருணக்கிழங்கு பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் வந்திருக்கு. அதாவது நம்ம கட் பண்ணும்போது என்ன ஷேப்பில் வருதோ அப்படி வச்சுக்க போகிறேன். எதுவுமே ஊற்ற வேண்டாம். குக்கரில் வர நீராவியே நமக்கு போதும். அதனால் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இதுக்கு லைட்டாக தான் உப்பு போடுறேங்க, ரொம்ப வேண்டாம். சும்மா சேர்ந்து வேகட்டுன்றதுக்காக லைட்டாக உப்பு போடுறேன். இப்போ மூடிடலாம். ஸ்டவ் இப்போ தான் ஆன் பண்ணுறேன். ஸ்டீம் வரட்டும். வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுவோம். ஸ்டீம் வருது, வெயிட் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு விசில் செகண்ட் விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வோட ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மொச்சக்கொட்டையே நல்லா வெந்திருக்கும், கருணக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ 10 நேரத்துலேயே விசில் வர ஆரம்பிச்சிடும். கருவாடு குழம்பு வைக்கிறதுக்காக நான் வஞ்சரம் கருவாடு வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பீஸாக விற்றுது, அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். நீங்கள் எந்த கருவாடுனாலும் உங்கள் விருப்பத்துக்கு வாங்கிக்கோங்க. பொதுவாக கருவாடுனாலே இதில் உப்பு இருக்கும் பார்த்திங்களா, அது போட்டு தானே பக்குவப்படுத்தி வைப்பாங்க. அதனால் நம்ம இந்த உப்பு போகிறதுக்காக கொஞ்சம் சூடாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது உப்பு குறைவாக தான் இருக்குது. ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையாக பூத்துட்ருக்கோம் உப்பு. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 10 நிமிஷம் வைங்க. இது 5 நிமிஷம் தான் நான் வைக்க போகிறேன். ரொம்ப நேரமாக சுடு தண்ணியில் வச்சோம்னா அந்த கருவாடோட ஸ்மெல்லு போயிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வச்சு நார்மல் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். கருவாடெல்லாம் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணுறது ரொம்ப அவசியங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வச்சு நார்மல் வாட்டரில் ஊற்றி நல்லா கழுவி வச்சிடலாம். ஃபுல்லாக அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். கருணக்கிழங்கு பாருங்கள், திட்டமாக வந்திருக்கு. ரொம்ப குழஞ்சதுன்னா அப்புறம் அந்த குழம்போட கரைஞ்சிரும். அதுக்காக பாருங்கள், சாதமும் இதிலே சேர்த்து வச்சதுனால அதுவும் நல்லா வெந்துருச்சு. நமக்கு வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடும். மொச்சக்கொட்டை கூட கரெக்டாக வெந்திருக்குங்க. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையும் சேர்த்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மண்சட்டியில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். கருவாட்டு குழம்பு நல்லெண்ணெயில் சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் என்ன சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். சமையல் வடகம் சேர்த்துக்கலாம். சமையல் வடகம் சேர்த்துருக்கேன். சமையல் வடகம் இல்லாதவங்க கடுகு, சீரகம், வெந்தயம் போடுங்க. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். பத்து பல்லு பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நசுக்கி போடும்போது வாசனை சூப்பராக இருக்கும். 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. வெங்காயம் பிங்க் கலராக வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இது 2 பெரிய சைஸ் தக்காளிங்க, நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியோட கலர் நல்லா இருந்ததுன்னா குழம்பு கலர் நல்லாயிருக்கும்.
ஏற்கனவே கருவாட்டிலேயே உப்பு இருக்கும். நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் வதங்கட்டும். போட்டு மூடிடலாம், கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் வெங்காயம் நல்லா செவந்து தக்காளி கூட நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு வதங்கட்டும், அப்போ கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். நம்ம விருப்பத்துக்கு கருவாட்டு குழம்புக்கு எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் போட்டுக்கலாம், கூட உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கருணக்கிழங்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி கருணக்கிழங்கு நான் வேக வச்சு வச்சுருக்கேன்ல, அதனால் அதுவும் அப்புறமா போடுவேன். கொஞ்சம் வதங்கட்டும். கத்திரிக்காய் வதங்கி பாருங்கள், நல்லா கலர் மாறி இருக்குது. எந்த காயுமே நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட்டே தனிங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இது தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். மஞ்சள் பொடி சேர்த்தா போதும். உப்பு மிளகாத்தூள்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைச்சிக்கவோ சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கருவாட்டு குழம்பு ஒரு மாதிரி தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். எடுத்து நம்ம வேக வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த கருணக்கிழங்கையும் சேர்த்துடலாம். அப்போ தான் இதோட உப்பு காரம் நல்லா பிடிக்கும். அந்த தண்ணியை நான் சேர்த்து தான் போட்டிருக்கேன். மொச்சக்கட்டை குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் நான் அந்த தண்ணியோடு தான் சேர்க்குறேன். உப்பு நம்ம கருணக்கிழங்குலையும் போட்டிருக்கோம், வெங்காயம் தக்காளி வதங்கும் போதும் போட்டிருக்கோம். அதனால் இப்போ நம்ம உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். குழம்பு நல்லா கொதித்து ஃபைனல் ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். மூடி வைக்கலாம். குழம்போட பக்கம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மொச்சக்கொட்டை கருணக்கிழங்குலாம் வெந்து தான் இருக்குது. கத்திரிக்காயும் வெந்துடுச்சுங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடு சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி திக்காகணும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திடுங்க. இல்லையா கொஞ்சம் திக்காகணுன்னா கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா விடலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்காகி வரணும். நான் முட்டை 2 வேக வச்சு அதில் தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புல முட்டை போட்டால் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் கொதித்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் திறந்து பார்க்குறேன். குழம்புல பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா குழம்பு நல்லா தலன்னு கொதித்து பார்க்கவே நல்லா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. மணக்க கருவாட்டு குழம்பு, மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், கருணக்கிழங்குலாம் போட்டு வச்சது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சஞ்சய் மேனன் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.